ஆனால் என்ன சிக்கல்னா நம்ம மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய வந்து இந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டது. தமிழர்கள் சண்டை போடலைன்னா இந்திய எப்போவோ வந்து இவர்கள் தேசிய மொழி ஆக்கியிருப்பாங்க. மொத்த பேரும் இந்தியில தான் பேசணும், படிக்கணும் அப்படிங்கிற சூழல் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு அவங்க சண்டை போட்டு போரிட்டு இந்தியை தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ அதோடைய இன்னொரு ரூபமாக வந்து இவர்கள் இந்த பிஜேபி சங் பரிவார்கள் சங்கிகளுடைய ஆட்சியில் அது இன்னும் தீவிரமாக அவங்க வந்து செய்கிறாங்க. அதை நேரடியாக செஞ்சால் வழக்கம் போல் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குங்கிறனால மறைமுகமாக உங்களுடைய குழந்தைகளின் கல்வியின் மூலமாக அவங்க நுழைக்கிறாங்க. இப்போ அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து பல சிபிஎஸ்சி பள்ளிகள் உருவாயிடுச்சு. சிபிஎஸ்சி பள்ளிகளில் இயல்பாகவே வந்து 2 வகையான அரசியலை செஞ்சாங்க. நீங்கள் நம்ம குழந்தைங்க 11th 12th நல்ல மார்க் எடுத்தால் அந்த மதிப்பெண் அடிப்படையில் டாக்டர் சீட்டு கிடைக்கும் போவாங்க, பிஇ சீட்டு கிடைக்கும் போவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர் ஆகணும்னா நீட் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதணும். அந்த நீட் பேட்டர்ன் இதில் இருந்து வருது, பெருவாரியாக வந்து அது சிபிஎஸ்சி பேட்டர்ன்ல இருந்து வருது. அப்போ நம்ம 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 மக்களுக்கு இயல்பாகவே வந்து டாக்டர்னா ஒரு போதை இருக்குல்ல, டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த நடுத்தர மத்தியதர மனநிலை கொண்டவங்கலாம் வந்து அது வரைக்கும் மெட்ரிக்கில் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களெல்லாம் கொண்டு போய் சிபிஎஸ்சியில் சேர்த்தாங்க. சிபிஎஸ்சியில் சேர்த்தா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்தியை கற்றுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்தியை கற்றுக்கிற போது நீங்கள் இந்திக்காரர்கள் அவங்க சொல்கிற அரசியலை, மதவாத அரசியலை நீங்கள் உள்வாங்கிறது எளிமையானது. இப்படி வெள்ளைக்காரன் வந்து இங்கே வந்து அதிகாரத்தை பிடிச்ச உடனே அவன் வந்து தமிழ் கற்றுக்கிறதுக்கு பதில் தன்னுடைய ஆங்கில மொழியை வந்து இங்கே உள்ள மக்களை கற்றுக்கிட்ட வச்சான். ஆங்கிலம் கற்றுக்கிட்டா அவன் நம்மளை வேலை வாங்குறதுக்காக தான் அவன் ஆங்கிலம் கற்றுக்கான். அவன் நம்மளை அக்கறையெல்லாம் கிடையாது. அவனுக்கு வேலை வாங்குறதுக்கு ஒரு எளிமையான வசதி வேணும், அதனால ஆங்கிலத்தை கற்றுக்க வச்சான். அதே நுணுக்கமான அரசியலை தான் வந்து இந்திக்காரங்க வந்து இதை செய்கிறாங்க. இப்போ இந்திக்காரங்க இவங்களுக்கு வந்து வடக்க வந்து எல்லா மாநிலங்களையுமே இந்தியை திணிச்சாச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாதிரியான இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து தமிழகம் இயல்பாகவே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மண் தமிழர்கிட்ட. அப்போ இவங்கள வந்து நேரடியாக வந்து ஆமாம் நேரடியாக வந்து நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஹிந்தி படிச்சாகணும் அப்படின்னு உத்தரவு போட்டால் போடா வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ அதை மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு ரூபத்தில் வர்றாங்க, சந்திரமுகி மாதிரி வேற ரூபத்தில் வர்றாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நேரடியாக கொண்டு வந்தால் தானே பிரச்சனை, இது பண்ணால் தானே. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் கை வைக்கிறோம். நீங்கள் கல்வியில் மேற்கொண்டு போகணும், டாக்டர் ஆகணும்னா ஹிந்தி படிச்சாகணும், எங்களுடைய இன்ஸ்டியூஷனுக்கு தான் வரணும். மத்திய சிலபஸே அப்படி தான் அமைக்கும். அதை படிச்சாகணும். அதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிடுவீங்க. அது ஒன்றா. அடுத்தது ஹிந்தி மொழியை திணிச்சா தான் தப்பு. நாங்கள் ஹிந்திக்காரர்களை திணிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா பையான் கூப்பிட. ஆமாம்,